நார்த்தங்காய் நார்த்தங்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்த்தங்காய் வெட்டியாச்சு. இப்போ ஜூஸ் புழிஞ்சிடலாம். கமன்னு இருக்குப்பா. இப்போவே ஜூஸ் ரெடி. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். அதை லேசாக இப்படி மசிச்சு விட்டுறலாம். 4 கீரின பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், 2 ஸ்பூன் ரசப்பொடி. லெட்ஸ் ஆட் வாட்டர் அண்ட் பாயில். அடுப்பு மூட்டியாச்சு. 2 கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போது நல்லா வேக வச்ச துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஃபுல்லாக விடுவோம் ரசத்தில். இன்னும் கொஞ்சம் நாளை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். Now we'll add the coriander leaves liberally. It will give a fantastic taste. நெய்யில் கடுகையும் சீரகத்தையும் தாளித்து விட்டுறலாம். நம்ம ரசம் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கடைசியாக நம்ம கதாநாயகன் நார்த்தம்பழ ஜூஸை விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிடுவோம். நார்த்தங்காய் ரசம் இஸ் ரெடி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.